ரெட் ரோ ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறை அருளாலும் குருவருனாலும் வெளிப்படுத்துகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2025 பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி. ஒன்று குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இந்த 2 கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அது சனி பயிற்சி தான். காரணம், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை, ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவான். எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஒரு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு மீறி, நம்முடைய சக்திக்கு மீறி, நம்முடைய எண்ணத்திற்கு மீறி ஏதோ ஒன்று நம்ம இயக்குகின்றது. அந்த இயக்குகின்ற சக்தியை இறைவனாக கொள்ளலாம். அந்த இறைவன் சார்ந்ததை நம்ம பிரசன்னமாக ஜோதிடமாக கொள்ளலாம். கலங்கி நிற்கும் பொழுதும் காப்பாற்ற யாரும் இல்லையே என்று நினைக்கின்ற நிலை வரும்பொழுது மனித மனம் உறவும் நம்மை உதறிவிட்டது. ஒரே முறை நான் காரில் போயிட்டு இருக்கும்போது ஏற்ற மாதிரி ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோவில் பார்த்தா ஒரு வாசகம் எழுதியிருந்தது. அந்த வாசகம் என்னென்னா, சொத்தே போனாலும் சொந்தத்தை நம்பாத அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த ஆட்டோவில் இந்த வாசகத்தை இவர் ஏன் எழுதுகின்றார் என்று அதை அவர் கடந்து சென்று நான் பார்க்கும்போது அவர் கேட்டேன், என்னங்க ஒரு எத்தனையோ வாசகங்கள் இருக்கின்றது நம்பிக்கை தரக்கூடியதெல்லாம், இது என்னங்க சொத்தே போனாலும் சொந்தங்கள் நம்பாதேன்னு எழுதியிருக்கேன்னா நான் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் சாமி என்று அவர் கூறியதுக்கு காரணம் என்னென்னா, சரியான காரணம் சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்ன, சனி பகவான் தான். உறவு இருந்தும் இல்லாத ஒரு நிலை, நல்ல மனைவி இருந்தும் இல்லாத நிலை, நல்ல தந்தை இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை, பிள்ளைகளை பெற்றும் தனித்து வருகிற நிலை. இதற்கெல்லாம் காரணம் நாமா இல்லை, நம்முடைய கர்மா எப்போது செய்தனுடைய விலையினுடைய வெளிப்பாடு தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களுடைய இருப்பு, அதனுடைய பயிற்சி நம் வாழ்வை பாதிக்கத்தான் செய்யும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்களுடைய ஒவ்வொரு கிரகமும் பயிற்சி, குறுகிய கால பயிற்சி தான். சூரியனுடைய பயிற்சியாக இருக்கலாம், களத்திரகாரகன் சுக்கிரனுடைய பயிற்சியாக இருக்கலாம், புதனுடைய பயிற்சியாக இருக்கலாம். ஆனாலும் பலம் வாய்ந்த 3 கிரகங்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த குருவும் ராகுவும் பயிற்சி குறுகிய காலமாக இருந்தாலும் கூட 2.5 வருட காலம் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட பயிற்சி தான் சனி பயிற்சி. கர்மாவின் பலனை தருவதில் இவனுக்கு ஈடே கிடையாதுங்க. தயவுதாட்சியம் பாரபட்சங்களை இவன் பார்ப்பதே இல்லை. அந்த வகையில் இவனுடைய பயிற்சி இப்போ நடைபெறுகின்றது. 2025 3 பயிற்சியும் மொத்தமாக சந்திக்க போகின்றோம். அதாவது ஜனவரி விட்டுருங்க, பிப்ரவரி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகின்றார். மேஷத்தை தலையாக கொண்டால் கும்பத்தை பாதமாக கொள்ளலாம். பாதம் என்பது மீனம் யாருடைய வீடு? குருவினுடைய வீடு. குருவை நோக்கி அவர் போகின்றார். சனி பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட, ஆனாலும் அவருடைய விளைவு, அதாவது மழை பெஞ்சால் கொடை வச்சுக்கிற மாதிரி தான், கடுமையான வெயிலில் காலில் பாதன்னு எரிஞ்சிக்கிற மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2 எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரோக சனி என்று சொல்லக்கூடிய, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது நிற்கலைங்க. வீடு வாங்கினா பாதியில் நிற்கிது, திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் அந்த திருமணம் தடையாக நிற்கிறது, பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்கு முயற்சி பண்ண தடை, தொட்டதில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறுக்கீடு, ஒரு தடையை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில். இந்த 2025 நன்றாக இருக்குமா, நலமாக இருக்குமா, ஒரு எதிர்பார்ப்பு தானே. இந்த 2025 நடைபெறுகின்ற இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கிரகத்துடைய பயிற்சியே முழுமையான பலனை தந்து விடாது. பார்த்திங்கன்னா வெள்ளம் வருது, ஒரு அணை கட்டியிருக்கோம், அதை மாதிரி எத்தனை வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் கூட மற்ற கிரகனுடைய பயிற்சியும் அந்த வகையில் அதை நம்மை தடுத்து நம்மை ஆட்கொள்ளும். கவலைப்பட வேண்டாம். நல்ல தசாபுக்தி இறையருளும் குருவருளும் இருக்குமானால் இந்த சனி பயிற்சியுடன் முழுமையான நற்பலனை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை அதுவே அமைத்து தரும். அந்த வகையில் பார்க்கும்போது கன்னியை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் அளவா உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம்.
கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தினுடைய சனி பயிற்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5-3 வருட காலம் கடுமையான ஒரு போராட்டங்களையும் எதுலேயும் ஒரு இழுபறியும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் கனவுகள் மெய்ப்படாத ஒரு சூழ்நிலையும் இழப்புகளையும் சந்தித்து வந்தீங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரோக சனியாக கடுமையான எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே விரய சனியாகத்தான் அவர் பலன் தந்து வந்தார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2025 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக வருகின்றார். அதாவது ரோக சனியிலிருந்து அவர் கண்டக சனியை நோக்கி நகர்கிறார். இந்த கண்டக சனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், பயமே வேண்டாங்க. எதை பற்றியும் பயம் எந்த காலத்துலையும் வேண்டாம். ஏன்னா கண்டக சனி காலத்தில் உயர்ந்து உன்னதமான நிலையை நோக்கி நகர்ந்தவர்களை சந்திருக்கிறேன். அரசியலில் மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, நல்ல நிலையை அடைந்தவர்களையெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். கலங்கி போய் நின்றவர்களெல்லாம் கவலை நீங்கியதெல்லாம் பார்த்திருக்கிறேன். அது உங்களுக்கும் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சப்தமஸ்தானம், அதாவது கண்டஸ்தானம்னு சொல்லுவாங்க. சந்திரனுக்கு 7ஆம் இடமாக வருகிறார். சந்திரனுக்கு 7ஆம் இடமாக சனி பகவான் வருகின்றார். இதில் என்னென்னா 2 விஷயத்தில் சொல்கிறேன். வளவலாம் நிறைய விஷயம் சொல்கிறத விட இந்த 2ல் மட்டும் கவனமாக இருங்க. காரணம், சந்திரனுக்கு அவர் எந்த இடத்துக்கு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண்டகஸ்தானமாக சந்திரனுக்கு 7ஆம் இடமாக வருகின்றார் சனி பகவான். அப்போது என்ன பார்த்திங்கன்னா வெளி பிரச்சனை, வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த முன்னேற்றம் ஏமாற்றம் அதெல்லாம் விட இந்த வீட்டுக்குள்ளே உறவுகள் வரக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த 2025 நீங்கள் சந்திக்க போகக்கூடிய 2 விஷயம். எதுனா வெளி பிரச்சனை, வெளியில் சந்திக்கக்கூடிய தொழில் ரீதியாக உறவு ரீதியாக மற்ற ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை விட உள்ள வீட்டுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், அப்பா பிள்ளையாக இருக்கலாம், அக்கா தங்கை உறவாக இருக்கலாம், மாமா மச்சா உறவாக இருக்கலாம். அந்த உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும். அதைத்தான் இதை சொல்கிறேன். இதுதான் உண்மை. அதாவது ஒரு கைகாட்டி மரம் இருக்குன்னா இது கரூர் போகுது, இது ஈரோடு போகுது, இது மதுரை போகுது அப்படின்னு அந்த கைகாட்டி மரம் கைகாட்டும். அந்த மரமே கரூர் வரைக்கும் ஈரோடு வரைக்குமே அது போகாது. அந்த நிலை தான் என்னுடைய நிலை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் இந்த உள் விவகாரங்கள் வீட்டுக்குள்ளே உறவு சார்ந்த பிரச்சனையை எளிதில் நீங்கள் சம்பாதித்து விடலாம், பயப்படவே வேண்டாம். காரணம், இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அற்புதம். யாருக்கு? கன்னிராசிக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய களத்திரகாரகன் வக்ர கதியில் நகர்கின்றார், பின்னோக்கி நகர்கின்றார், தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுறார். இந்த 2மே அற்புதம் என்று சொல்வேன். சனி பகவானுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை. அதாவது கண்ணதாசன் சொல்லுவாருங்க, பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும், மனைவியின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும் என்பார். அந்த உடல் சார்ந்த பிரச்சனை திருமணம் பண்ணால் மட்டும் போகாதுங்க. உனக்கிட்ட நீ MBA படிச்சிருக்கேன், நான் BE படிச்சிருக்கேன், நீ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற, நானும் உயர்ந்தது இதில் இருக்கேன், நீ 4 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் 5 லட்சம், அது கால் காசுக்கு பெறாது. பணம் மட்டுமே, பதவி மட்டுமே அந்த உறவுக்கு ஒரு பாலமாக அமைந்து விடாது. அந்த புரிந்து கொள்ளுகின்ற தன்மைக்குரியவன் யார்? செவ்வாய். அதனால தான் செவ்வாயை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், இரத்தகாரகன், சகோதர சகோதரிக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன், பூமிகாரகன் என்று அற்புதமாக அடக்கிட்டு போகிறாங்க. அந்த வகையில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதே நேரத்தில் உறவு, குடும்பம், பாசம், கணவன் மனைவியினோட உறவு, அதாவது உறவு பேச்சுவார்த்தையில் அன்பு பண்ணப்படும் உடல் ரீதியான உறவு, கணவன் மனைவியினுடைய உறவு அந்தரங்கம் அற்புதமாக அமைந்தால்தான் அந்திம காலம் வரவே கணவன் மனைவி. அது 60ஆம் கல்யாணம், அதெல்லாம் நீ கடந்து போகலாம். இன்றைய காலகட்டத்தில் உடல் பொருத்தமும் பார்க்குறதில்ல, மனப்பொருத்தமும் பார்க்கறதில்ல, பணப்பொருத்தம் மட்டும் பார்த்தே தீர்மானிக்கப்படுவதால் தான் இமைப்பொழுதில் கணவன் மனைவி உறவு ஒரு கேள்விக்குறியாக போய்விடுகிறது. கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரியே வேறு ஜோதிடராக மட்டுமில்லை, ஒரு நல்ல நல நோக்கி விரும்புகின்றவனாக சொல்கின்றேன். ஒரு அருமையான சந்தர்ப்பம். செவ்வாய் வக்ர நிவர்த்தி, சுக்கிர பகவான் வக்ரம், அருமையான சந்தர்ப்பங்க. இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு அதெல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். பூர்வீக சொத்து விவகாரம், நில சம்பந்தமாக, இட சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக அத்தனை பிரச்சனையும் குறைவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம். அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கான அருமையான ஒரு வாய்ப்பு. தொழிலை ஏனோ தானோ என்று நடத்தியவர்களெல்லாம் தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கான சந்தர்ப்பம். நீங்கள் நன்றா பார்க்கணும். என்னங்க சாமி நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க
அதாவது கண்டக சனியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இத்தனையும் படிப்படியாக சொல்கின்றீங்கன்னா உண்மை அதுதான். சனி பகவானுடைய கண்டக சனியை வைத்துமே நான் பலன் சொல்லி விடவில்லை. மற்ற கிரகங்கள் ஒருவர் கைவிட்டாலும் அடர்ந்த வனத்தில் தனியாக இருக்கும்போது கவலைப்படாது. ஏதோ ஒரு குரல் கேட்குற மாதிரி தான், தவிச்சவாய்க்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குற மாதிரி தான், பசித்த வயிறுக்கு ஒரு கவலை சாதம் கொடுக்குற மாதிரி தான் செவ்வாயும் கலத்திரகாரகன் சுக்கிரனும் பக்க பலமாக இருப்பதனால கன்னிராசிக்கு இந்த கண்டகச்சனியினுடைய பாதிப்பு அவ்வளவா இருக்காதுங்க. அதே நேரத்தில் கவனமாக இருங்க. அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி, தவறான மனிதனுடைய தொடர்பை நோக்கி இந்த ராகுகேது பயிற்சியில் உங்கள் மனம் சொல்லும். அதீத ஆசை, வீடு கட்டுங்க வேண்டான்னு சொல்ல, ஆடம்பரமாக கட்டி கடன் வாங்கிட்டீங்கன்னா காதலிங்க தப்பு இல்லை, தராதரம் பார்த்து காதலிக்கணும்ல. வெறும் உடல் அழகை பற்றியுமே நேசிக்கப்படுகின்ற காதல் அந்திம காலம் வரை வருவதில்லை. திருமணம் பண்ணுங்கள், யோசித்து நிதானமாக பண்ணுங்கள். எப்போ நீங்கள் சொன்ன அந்த அந்தரங்க விஷயங்கள் இன்று வெளிப்படும். பார்க்குறோம்ல, ஒரு அரசியல் அவருடைய வாழ்வு என்றோ செய்தது இன்று அவருக்கு மிகப்பெரிய ஒரு கலகத்தை தருகின்றது அல்லவா. வாழ்க்கையில் நாம் நினைக்கிற உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், அதுதான் கண்டகச்சனி. இப்போ அர்த்தம் புரியுன்னு நினைக்கிறேன். இந்த கண்டகச்சனி காலத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. அதே நேரத்தில் கலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான். கவனமாக இருக்கணும். சனி பகவான் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவர் பார்வையும் முழுமையாக உங்கள் மேல் பதிந்து கொண்டே இருக்கும். இந்த 2 வருடம் நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்வீர்களானால் ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்கு. அதே நேரம் கண்டகச்சனி நடக்கிறதுனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் கையினாலே நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வீர்களானால் அருமையான ஒரு சந்தர்ப்பம். என்னுடைய அனுபவங்க. கடவுளை வணங்கினா கஷ்டம் தீருமா? கடவுளை வணங்கினா கண்ணீர் துடைக்கப்படுமா? உண்மை நடந்திருக்குதுங்க. அதாவது நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நம்பியவர்களுக்கு மட்டும்தான். என்னுடைய அனுபவத்தில் கண்டகச்சனி காலத்தில் கடுமையாக தொழிலை இழந்து மனைவியை பிரிந்து கண்ணீர் சிந்தியவர் இன்று உயர்ந்த நிலையில் இருப்பதையெல்லாம் நான் பார்க்கின்றேன். அவர் எல்லாம் இழந்துட்டாருங்க, மண் பெண் பொன் மூலியும் இழந்து அத்தனையும் அவர் திரும்ப பெற்றார். நம்பிக்கையோடு அந்த சனி பகவானை வழிபட்டார். நான் அப்போவும் கேட்டேன், என்னங்க இவ்வளோ கஷ்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் சனி பகவானை வணங்குறீங்க? இல்லைங்க ஐயா, எனக்கு துன்பமும் துயரமும் தரணும், இவன் தானே தரணும். சரணம் அகம் பிரபத்தையே என்று அவன் பாதம் எடுத்து விட்டார். அந்த நம்பிக்கை பாருங்கள். அந்த வகையில் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் என்று தெரிவிப்பது இந்த கண்டகசனி காலத்தில் கன்னிராசிக்கு அற்புதத்தை தரும்.